அதிகமா போட்டா மேல பறக்காது. அது குறைச்சலா போட்டாலும் கீழே அவ்வளோதானா? எல்லாம் ராக்கெட் வந்து மேலே ஸ்பேஸ்க்கு லான்ச் பண்ணிட்டு இருக்கையில நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ மங்கள்யான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து இங்கே நம்ம திருநெல்வேலியில் உள்ள டிஸ்ட்ரிக்ட் சயின்ஸ் சென்டரில் வந்து வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் வந்து இங்கே இஸ்ரோ மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோலேருந்து வாட்டர் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்து வச்சிருக்காங்க. அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு வாட்டர் ராக்கெட் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம். இதில் வந்து என்ன பிரின்சிபலில் ஓடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் தேர்ட் லால ஓடுது. இதில் வந்து உள்ள வந்து நாங்கள் வந்து இதில் வந்து கார்க்கு கீழே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்க்கு என்ன பண்ணும் அப்படின்னா வாட்டரை வந்து கீழே வெளியே லீக் ஆகாமல் பார்த்துக்கிடும். அதில் வந்து நாங்கள் வந்து இங்கே கீழே வந்து ஏர் பம்பை யூஸ் பண்ணி ப்ரெஷர் உள்ளே கொடுப்போம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட்டாக உள்ள வந்து ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் அ பாயிண்ட் வந்து நாங்கள் வந்து கிளாம்ப் யூஸ் பண்ணி இந்த ப்ரெஷர் உள்ள லாக் பண்ணி வச்சிருப்போம். அப்போ ரிலீஸ் பண்ணி விடையில என்ன ஆகும் அப்படின்னா இது மேலே லான்ச் ஆகி மேலே போகும். வணக்கம், என் பேர் ஜே ஷியாம் பிரசாத். நான் ரோஸ்மேரி பப்ளிக் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். முதல்ல எங்கள் மிஸ் இந்த ராக்கெட்டோட இதை பற்றி சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது நானும் இந்த மாதிரி மங்கள்யான் மாதிரி ஒரு ராக்கெட்டை விட்டு பெருமையாக இது பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் ரொம்ப ஹைட்டெல்லாம் போகுது. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, என்னோடதும் அவங்கள மாதிரி பறக்கும் அப்படின்னு. இப்போ எனக்கு இப்போவே ட்ரைனிங் கொடுக்குற இஸ்ரோக்கும் சயின்ஸ் சென்டர் எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா வருங்காலத்தில் நான் இந்த மங்கள்யானை விட நான் இன்னும் பெரிய ராக்கெட்டை நான் செஞ்சு அனுப்புவேன்னு நம்பிக்கை இருக்குது.